காலை நேர சிந்தனை. நீதி கதை. நேர்மறை எண்ணம் வேண்டும். ஒரு ஜென் துறவியிடம் சில சீடர்கள் இருந்தனர். அவர்கள் துறவியிடம் நம் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களை மாற்றுவது எப்படி என்று கேட்டனர். குரு மண்பானையை கொண்டு வருமாறு கூறினார். கொண்டு வரப்பட்ட மண்பானையை காட்டி இதில் என்ன இருக்கிறது எல்லோரிடமும் கேட்டார். பலரும் இதில் ஒன்றும் இல்லை என்றே பதில் கூறினர். ஒரு மாணவன் மட்டும் இதில் காற்று நிரம்பியுள்ளது என்றான். குரு, இந்த பானைக்குள் இருக்கும் காற்றை வெளியே எடுக்க வேண்டும், உங்களால் முடியுமா என்று கேட்டார். எல்லோரும் அமைதியாக இருந்தபோது அந்த மாணவன் மட்டும் என்னால் முடியும் என்று கூறி பானை முழுவதும் தண்ணீரால் நிரப்பினான். இதுவே என் பதில் என்று ஜென் துறவி கூறினார். சீடர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. துறவி சீடர்களை நோக்கி, நம் மனது இந்த பானையை போன்றது. உள்ளே இருக்கும் காற்றை எப்படி தம்மால் காண முடியாதோ அதுபோலவே மனதிற்குள் இருக்கும் தீமை எவர் கண்களுக்கும் தெரியாது. நம் மனதிற்குள் இருக்கும் தீமையை வெளியே கொண்டு வர சுலபமான வழி பானையை தண்ணீரால் நிரப்பியது போல் மனதில் நேர்மறை எண்ணங்களை நிரப்ப வேண்டும். ஆம், வெளிச்சம் உள்ளே போனால் இருட்டு வெளியே வருவது போல் நல்ல எண்ணங்கள் உள்ளே போனால் தீய எண்ணங்கள் வெளியேறிவிடும் என்றார். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.